மக்களே வணக்கம். இந்த வீடியோ பாருங்க. மக்கள் ஒரு விமர்சனம் வச்சோன்னு நம்ம சிஎம் உடனே அதை கேட்டுக்கிட்டு டவல் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஒரு டவல்ல போய் இவ்வளவு சமூக நீதியை கொண்டு போய் வைக்கிறீங்க, இது எந்த விதத்துல நியாயம்? விஜய் தலைமைச் செயலகத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சேர்ல போட்டிருந்த டவல் நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திருக்கு. அதாவது வடநாட்டை சேர்ந்த ஒரு சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் விஜய் டவல் போர்த்தி இருந்த அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிற போட்டோவை போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த விஐபி கலாச்சாரத்தை எப்போ விட போறீங்க? எல்லாரும் இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் சேர் மேல டவலை போட்டு உட்கார்றது உங்க நேர்மைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. உடனே பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமரக்கூடிய அந்த சேர்ல இருந்த டவல் நீக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்தியா பூரா மிகப்பெரிய ஒரு நியூஸாக பரவுது. நம்ம நண்பா நண்பேஸ் வழக்கம் போல பாத்தீங்களா, பொதுமக்கள் ஒரு விமர்சனம் வச்சோன்னு நம்ம சிஎம் உடனே அதை கேட்டுக்கிட்டு டவல் ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு அவரை வாழ்த்திட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10 மாசம் வெயில் நம்மள வாட்டி வதைக்குது. அதுவும் குறிப்பாக செக்ரட்டேரியட் பீச் பக்கத்துல இருக்கிறதுனால ஹீட், ஹியூமிடிட்டி இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். என்னதான் ரூம்ல ஏசி இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இப்படிப்பட்ட நிலையில வேட்டி சட்டை போடாம கருப்பு சூட்டோட வந்து உட்கார்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேட்டி சட்டை கூட போடாம பிளாக் கோட் சூட்ல வந்து உட்கார்றாரு முதலமைச்சர் விஜய். அப்படி இருக்கும்போது ஒரு டவல் அப்படிங்கிறது பிராக்டிகல் பர்பசஸ்க்கு உதவும். அதாவது ஹீட், ஹியூமிடிட்டி, வேர்வையை குறைப்பதற்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேர்ல இருக்கக்கூடிய அந்த ரெக்ஸின் மெட்டீரியலோ இல்ல லெதரோ இன்னும் ஹீட்டை ஜெனரேட் பண்ணும்போது நாள் பூரா அங்க உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு டவல் அப்படிங்கிறது ஒரு ரிலீஃப் கொடுக்குமே தவிர இது மேட்டுமைத்தனத்துக்கான அடையாளம் இல்ல அப்படிங்கறதுதான் பிராக்டிகலா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம். என்னவோ இதுக்கு முன்னால பணியாற்றிய முதலமைச்சர்கள் எல்லாம் மேட்டுமைத்தனத்தோட செயல்பட்டதாக ஒரு டவல்ல போய் இவ்வளவு சமூக நீதியை கொண்டு போய் வைக்கிறீங்க, இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு அரசு விமர்சனம் பண்ணோம்னா அவங்களுடைய அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, அவங்களுடைய கவர்னன்ஸ் விமர்சனம் பண்ணுங்க. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிய நேஷனல் லெவல் நியூஸ் ஆக்கி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய வேலைகள்ல தயவு செஞ்சு ஊடகங்களும் சரி. டாக்டர் ஷாம்லா மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. எங்க அண்ணன் உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருக்கிற டவல் தான் உங்களுடைய அட்டென்ஷனை கவர்ந்திருக்குன்னா மேம், I do accept black absorbs all types of visible light wavelengths எல்லாம் ஒத்துக்கிறேன். பட் இட்ஸ் a closed room மேம், ஏர் கண்டிஷன் ரூம். அங்க வந்து சன்லைட்டே கிடையாது மேம். ஒரு பெரிய லைக் அவ்வளவு வாட்ஸ் ஆஃப் லைட்ஸ் வச்சு பயங்கரமா பூஸ்ட் பண்ணி அப்போ அந்த ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னா கூட நீங்க சொல்றது நான் ஒத்துப்பேன். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆல் டைம் ஏர் கண்டிஷன் ஆனா இருக்கிற அந்த சில் ரூம்ல பிளாக் இஸ் நாட் கோன் இம்பாக்ட் எனி ஹீட் ரேடியேஷன்ஸ் மேம். ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. அவ்வளவு ஒரு மினிமல் லைட் இருக்கிற ஒரு ரூம்குள்ள, ஒரு ஏர் கண்டிஷன்டு ரூம்குள்ள தேர் won't be impact of color black along with the sunlight. பட் உங்களுக்கு இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியல மேம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைரார்கி, அதாவது இந்த ஆணவ வர்க்கம், நாங்களாம் மேல எங்க சேர்ல எல்லாம் டவல் இருக்கும் அப்படின்னு ஒரு சிலரோட கண்ணில் பட்டு அது அவங்க மைண்டை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா கூட எங்க அண்ணன் அவங்களோட ஒப்பீனியனை மதிக்கிறாரு. எந்த ஹைரார்கியும் இல்ல. ஐ எம் கோன் ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி. எங்க அரசாங்கத்துல மேல இருந்து, அதாவது எங்க விஜயநன்ல இருந்து கீழே இருக்கிற ஒரு கவுன்சில் வரைக்கும் கூட எல்லாரையும் சமமா பார்க்கணும். நான் வந்து என்னோட சேர் வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஹைரார்கி, உங்க சேர் வந்து லோவர் லெவல் ஆஃப் ஹைரார்கி அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாதுங்கிறது தான் இதோட மோட்டிவே. இது உங்களுக்கு சின்னதா தெரியலாம், பட் எங்களோட மாற்றத்தை நாங்க இதுல இருந்தே ஆரம்பிக்கிறோம். சிறு துள்ளி பெருவெல்ல மேம். உங்களுக்கு எல்லாம் இது புரியாது, ஏன்னா நீங்களா ஒரு மேல்தட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய விஷயம் மேம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். மோர் ஓவர் ப்ளீஸ், எங்க அண்ணனுக்கு எவ்வளவு ஹீட் ரேடியேட் ஆகுது, எவ்வளவு வேர்க்குது அப்படிங்கறதையும் தாண்டி ஏதாவது கொஞ்சம் சென்சிபிளா ஆர்கியூ பண்ணீங்கன்னா எங்களை நாங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உதவும். உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு திங்கிங் அண்ட் இப்படி ஒரு டாபிக் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ திங்க் எங்க அண்ணன் வந்து உங்க எல்லாரும் வாயிலையும் நிறைய அவல் கொடுக்க முடியல உங்களால. அவர் எல்லா பாலையும் 6 அடிக்கிறாரு. So you have come to an extent of talking about my அண்ணன் chair and the towel on it. Pathetic மேம். எல்லாரும் கதறதுக்கு உங்களுக்கு இப்ப டவல் அளவுக்கு வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் பாருங்க, நீங்க வந்து தப்பு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம போகுது. Better luck next time ma'am. See you in a better opinion video from you. Thank you.